குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள். இப்ப சித்திரை வருடப்பிறப்பு வரப்போகுது இல்லையா? இது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா, இந்த சைக்கிள்ல இருந்து நமக்கு ஒரு நல்ல குட்கர்மா ஓப்பன் ஆகுமா, வாழ்க்கையில நம்ம மென்மேலும் உயர முடியுமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த பலன்களை இந்த புத்தாண்டுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியா பார்க்க போறோம். டேரோ கார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இந்த மாதிரி சித்திர அட்டைகள். இந்த சித்திர அட்டைகள்ல ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். இந்த அட்டைகள்ல இந்த படத்துக்கு ஒரு மீனிங், இதுல இருக்கிற கலருக்கு ஒரு மீனிங், இதுல வரக்கூடிய குறியீடுகள், சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு அர்த்தம். இந்த மாதிரி கார்ட்ஸ் காம்பினேஷன் ஆகும்போது காம்பினேஷன் கிரக சேர்க்கை மாதிரி அதற்கு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம இதை கணிக்க முடியும். இந்த டேரோ கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, 78 அட்டைகள் கொண்ட ஒரு டெக்கு. இந்த 78ல 56 மைனர் ஆர்கானா, 22 கார்ட்ஸ் மேஜர் ஆர்கானா. அந்த 22 கார்ட்ஸும் எப்படி இயங்கும்னா, நம்ம லைஃப் டைம்ல உள்ள நீண்ட கால விஷயங்கள், அதாவது நம்ம தசா புத்தி மாதிரி, நம்மளோட லைஃப் பர்பஸ், நம்மளோட ஸ்டடீஸு, கெரியர், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும். மைனர் ஆர்கானா கார்ட்ஸ் 56 கார்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, கோச்சார பலன்கள் மாதிரி, இன்றைய ராசி பலன் மாதிரி, டெய்லி நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இன்னைக்கு இது நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி பிரசன்னங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பலனளிக்கும். நம்ம டேரோ கார்ட்ஸோட கனெக்ட் பண்றது எப்படின்னா, எனர்ஜி பேஸ்டு தான். நீங்க உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்களுக்கு ஆர்கேஞ்சல்ஸ், உங்களுக்கு லாஸ்ட் சோல்ஸ், யாராவது நம்மளோட இறந்து போன ஆத்மாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம வேண்டிக்கிட்டு, நமக்கு அதற்கான பதில், நம்ம ஒரு கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு, இதற்கான பதில் எனக்கு டேரோ கார்டு மூலமா கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படியே ரெசனேட் ஆகும் உங்களுக்கு. இதை நாங்கள் ஒரு எனர்ஜி பேஸ்டு ரீடிங் பண்ணுற சைக்கிக் மீடியம் தான். நாங்கள் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்களோ அதை இந்த கார்ட்ஸ் வழியாக நாங்கள் எடுத்து ரீட் பண்ணி அந்த மெசேஜை உங்களுக்கு கன்வே பண்ணுவோம். இதுதான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த டேரோ கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, கூட இருந்து ஒருத்தரை எப்படி கைட் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பொறுப்பாக நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஆன்சரும், ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம கேட்க கேட்க பதில் டான்னு கொடுக்கும். நம்ம எந்த அளவுக்கு அதோட கனெக்ட் ஆகிறோமோ, இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தா, மெடிடேஷன் வழியா. நல்லா மெடிடேஷன் பண்ணி நம்மளை ஒரு அது என்ன சொல்றது, ஒருமுகப்படுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி தியானிச்சு நம்ம கார்ட்ஸ் எடுக்கும்போது, இல்லை நீங்க கார்ட்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா தியானம் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ரேயர் ஒன்று வச்சுட்டு நீங்க பார்க்கும்போது கார்ட்ஸ் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு அப்படியே பதில் சொல்லும். இதே மாதிரிதான் ஏஞ்சல் கார்ட்ஸும், உங்களோட லாஸ்ட் சோல்ஸ், இவங்களும் இந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்டேருந்து நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும், மேஷம் டு மீனம் 12 ராசிக்கும் பொது பலனா பார்க்க போறோம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன பலன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நல்லா டீப் பிரெத் எடுத்துட்டு, உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம், லவ்ட் ஒன், லாஸ்ட் சோல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன ஓப்பனிங்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன வாய்ப்புகள் வரப்போகுது, என்ன செய்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன பலன்களை நம்ம கிடைக்க போகுதுன்னு தமிழ் புத்தாண்டுல விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன செய்தி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ஞான பாதை உங்களுக்கு கிடைக்க போகுது. விருச்சிக ராசி நேயர்கள் ஏற்கனவே ஞானத்தை தேடி போகக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க. அதற்கு ஞான பாதை உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. நல்ல ஒரு சிறந்த ஆசான் கிடைப்பாங்க. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன விஷயத்துக்காக கேட்டிருக்கீங்களோ, இந்த தமிழ் புத்தாண்டுல இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய துணை, வாழ்க்கை துணையாகட்டும், இல்லை உங்க பிஸ்னஸ் பார்ட்னர், ஒரு ஆத்ம துணை, யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு செய்தியும் ஒரு கொண்டாட்டத்திற்கான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, உங்க வீட்டுல ஒரு செலிப்ரேஷன் நடக்கலாம். உங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ரமோஷன், இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன், அதன் மூலமா உங்க ஹஸ்பண்ட் அதை கொண்டாடுறது. ஆணா இருந்தா பெண்ணுக்கு, பெண்ணா இருந்தா ஆணுக்கு, ஒய்ஃப் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. அது
எப்படியா வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு நகை வாங்குறோம், அது ஒரு கொண்டாட்டம். ஒரு வீடு வாங்க போறோம், அதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குது, அது ஒரு கொண்டாட்டம். நான் வந்து ஒரு குழந்தைங்களே வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டேன், ஒரு நல்ல ரேங்க் வாங்கிட்டேன், கோல்டு மெடல் வாங்கிட்டேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க குழந்தை மூலமாகவோ, உங்க வாழ்க்கை துணை மூலமாகவோ, உங்கள் குடும்ப நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த தமிழ் புத்தாண்டுல காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு ஞான பாதையை தேடி போறீங்க. புதுசா ஒரு ஏதாவது ஒரு ரிச்சுவல் நான் பண்ணலான் இருக்கேன், இனிமே ஒரு விரதம் இருக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடலான் இருக்கேன், ஒரு ஆன்மீக சத்சங்கத்துக்கு நான் இனிமே வார வாரம் போகலான் இருக்கேன், ஒரு முருகன் கோவிலுக்கு போகலான் இருக்கேன். முருகன் எனக்கு கனெக்ட் ஆகுறாரு இந்த இடத்துல. ஸோ விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா, அதுக்கு அதிபதியும் பாருங்க செவ்வாய் தானே, கண்டிப்பா வந்து முருகன் வழிபாடு பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணலன்னு நினைக்கிறவங்களும் நீங்க அதை பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு குட் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பழக்கத்தை நான் ஏற்படுத்திக்கலான் இருக்கேன், ஒரு நல்ல பழக்கத்தை, ஒரு ஹேபிட்டை ஏற்படுத்திக்கலான் இருக்கேன் அப்படின்னா அது கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு செய்தியா சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பண ரீதியான விஷயத்துல நான் எனக்கு வந்து கிடைக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல யாருக்கு பண ரீதியா நான் தேவைப்படுது, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த படிப்புக்காக யாரும் நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன், அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல, அதை பத்தின செய்திகள் எனக்கு சரியா தெரிய வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்க படிப்பு ரீதியா, பட்ட படிப்பு, பட்ட மேற்படிப்பு, எதுக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதன் ரீதியா ஒரு செய்தி வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி கொண்டாட்டம், ஏதோ ஒரு கண்டிப்பா ஒரு கொண்டாட்டம் இந்த புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு இருக்கு. அது வந்து பண ரீதியாவும் இருக்கலாம், குடும்ப ரீதியாவும் இருக்கலாம், உங்க குழந்தைகள் மூலமாகவும் இருக்கலாம். ஒரு பர்த்டே பார்ட்டி கூட வரலாம் உங்க குழந்தைங்களுக்கு, இல்ல உங்களுக்கு, உங்க ஸ்பௌஸுக்கு, அந்த மாதிரி வாழ்க்கை துணை ரீதியா உங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் காத்திருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா காட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நிதி சார்ந்து நீங்க ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திரும்பவும் அதே தான் எனக்கு கனெக்ட் ஆகுது. நீங்க வந்து ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க. நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் யோசனையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க முருகன் வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான நற்பலன்கள் கிடைக்கும், ஓப்பன் ஆகும், அதற்கான வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும் இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து அப்படிங்கிறத நம்ம காட்சி வழியா பாக்குறோம். இப்ப ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்லா டீப் பிரெத் எடுத்து எனர்ஜி கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்க குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாருக்கிட்டையும் நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன செய்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ்க் யுவர் ஏஞ்சல்ஸ். நீங்க உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இன்னொரு கிளாரிட்டி கார்டு எடுத்து பார்த்துருவோம், ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி எடுத்து பார்த்துடலாம். எஸ், ஹெல்ப்ஃபுல் பீப்புள். உங்களுக்கு யாரோ உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க, அது யார்கிட்ட இருந்து அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து உங்க தெய்வ வழிபாடு மூலமா உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படிங்கிறத ஏஞ்சல் சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, முருகன் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஒரு வழிபாடு மூலமா உங்களுக்கு அதற்கான செய்திகள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றாங்க. கண்டிப்பா இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கு, அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமே கிடையாது. கண்டிப்பா சொத்து ரீதியாவோ பண ரீதியாவோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு காத்திருக்கு. முருகன் வழிபாடை மேற்கொள்ளுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு தான். உங்களுக்கு தனிப்பட்ட வாசிப்பு வேணும், ஒரு தனியா ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும், இல்ல தனியா ஒரு டேரோ கார்டு ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.